அனைவருக்கும் வணக்கம். இது சம பாருங்க. 513 783 மற்றும் 1007 வகுப்படக்கூடிய மிகப்பெரிய எண் யாருன்னு கேட்டிருக்காங்க. டிவைடட் பண்ணி பார்ப்போம். 11க்கு டேனாவுக்கு பார்க்குறோம். 3 போடுறோம். இல்லை அது ஒரு டைம் இருக்குது. மிச்சம் 2 இன்னொரு 21 7 3 23 இல்லை ஒரு டைம் இருக்குது. மறுபடியும் நம்ம டிவைட் பண்ணுறோம். 5 3 15 மிச்சம் 2 இருக்குது. 7 3 23 இங்கே 27 ஆகும். 33 27. இப்போ நம்மளுக்கு இதில் கிடைக்கக்கூடியது 5150 நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது பாருங்க 3 × 3 × 3 × 19. அடுத்து 783க்கு பார்க்குறோம். 783க்கு தேவை கொடுக்க பார்க்குறோம். 3 நாள் போடுறோம். 2 6 மிச்சம் 1 1 இங்கே போகுது 18 6 3 18 மிச்சம் 1 இதில் ஒரு 3 3 8 இதெல்லாம் இருக்குது 26. இது 2 7 3 21 மிச்சம் 4 போகிறோம். 2 26 2 33 27. இப்போது 783க்கு நமக்கு கிடைக்கக்கூடியது 3 × 3 × 29. இப்போ 1707க்கு நம்ம போகிறோம். 3 9 மிச்சம் 2 இந்த 2 இந்த சைடு ஆகும்போது 20 20ல் 6 3 18 மிச்சம் 2 இந்த 2 ஆகும்போது 27 93 27. அப்படி 3 போகணும். 1 3 3 23 6 33 மறுபடியும் 3 போகுது. 4 3 12 3 போகுது. 1 3 3 93 27. பாருங்க 1107க்கு நமக்கு கிடைக்கக்கூடியது 3 × 3 × 3 × 3 × 19. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 513, 783 மற்றும் 1107 வகுப்படக்கூடிய பெரிய எண் யாராவது கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 3 நமக்கு டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 3லேயே நம்மளுக்கு என்னென்னா காமனாக இருக்க நம்பரை பார்க்கணும். இங்கே பாருங்கள் 3 டைம்ஸ் இருக்குது. இங்கே 3 டைம்ஸ் வந்துருக்கு. இங்கே 3 டைம்ஸ் இருக்குது. இப்போ காமனாக உள்ள வேடை நம்ம 3 எடுத்துக்கலாம். அப்போ 3 × 3 × 3 39 27. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னென்னா 27. இதுதான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய இதெல்லாம் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய எண்ணி எதுனா 27 தான் நமக்கு கிடைக்கிற ஆன்சர்.